ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கு வந்து சி சைடு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கா இல்லை பி சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இன்றைக்கி ஓப்பன் ஆன இந்த 200 பாயிண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஜோனாக பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு. சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம வந்து 19,500லேருந்து 550 ரீஜன், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா, அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது லாஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த குளோபல் மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக, அதாவது குறைஞ்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சுது. அதனால் நம்மளோட நிஃப்டி 200 பாயிண்ட் பாசிட்டிவில் காமிச்சது. அதேமாதிரி தான் இன்றைக்கி ஓப்பனும் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைன்லேருந்தும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டிலும் ஒரு புல்லிஷ் கேண்டிலு. சரிங்களா, நம்ம 1 ஹவரில் ஃபாலோ பண்ணிட்டு நான் இங்கே கர்சர் வைக்கிற பாருங்க, இந்த எல்லோ லைனும் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ ஃபர்தராக இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது, சப்போர்ட் எதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி இன்னைக்கு கேண்டிலோட ஹை லோவை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இன்னைய டேவோட ஹை லோவை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில் போகலாம். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். எக்ஸாக்டாக இந்த லைன் எல்லோ லைன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து டேயில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்த லெவலு, அதாவது 19,500லேருந்து 550 ரீஜனு. அது இந்த இடத்துல நமக்கு உடச்சிருக்கு. அதே மாதிரி கேண்டிலு ஒரு பையிங் ப்ரெஷரை காமிச்சு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் ஒரு பையிங் மூமெண்ட்டை காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து இது 19,850 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த லைனை நான் இன்னும் 2 கேண்டிலோட கனெக்டில் போடுறேன். சரியா, இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியுதா எப்படின்னா, ஒரு லோ டு ஹை, எகெயின் லோ, எகெயின் ஹை, இப்போ லோ வந்துட்டு மார்க்கெட் இப்போ எங்கே இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேயில் எப்படி இருக்குன்னா, இந்த ஹையை தாண்டுறப்ப ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரையும், அப்படி இல்லை இந்த பைக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன், அதாவது ஒரு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஆகவும், அதே மாதிரி இந்த கிராஸ் எல்லோ லைன் வருது பார்த்திங்களா ட்ரெண்ட் லைனு, இந்த லைனுக்கு ஒரு ரீடெஸ்ட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா இந்த 19,550 ரீஜன். சரிங்களா, ப்ரீவியஸாக நமக்கு எப்படி இது ரெக்ஷன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்ததோ இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் கீழே டவுன் ஆனால் கூட 19,550 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அதை உடைச்சாலும் 19,500 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது செல்லிங் சைடு போனால். சரிங்களா, சப்போஸ் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் பையிங் சைடில் போகுதுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பாருங்கள். இப்போ நான் கர்சர் வைக்கிற லெவல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் இந்த கேண்டில் ப்ளஸ் இங்கே மூவ் ஆகிருக்கிற கேண்டில், இந்த இடத்துல உள்ள ஹை லெவல்ஸ், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோன்னா கர்சர் வச்சு காமிக்கிறேன். இந்த இடம், இந்த கேண்டில்ஸ் ப்ளஸ் இங்கே மூவ் ஆன கேண்டிலோட சப்போர்ட் லைனு, இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது. சரியா, இதை பேஸ் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 19,750. சரிங்களா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே மூவ் ஆனால் கூட 19,750 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகி எகெயின் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் 19,850 போய் ரீச் பண்ணுறதுக்கு கிளியரான பாசிபிள் வேலை காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு ஹை லோ, எகெயின் ஹை லோ, வந்து இந்த ஹை இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எகெயின் அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து புல் பேக் கொடுத்துச்சுன்னா மேலே உள்ள லெவலை ரீச் பண்ண வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா என்ன மாதிரி மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. சரி, இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணலான்னா 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிடலாம். 15 மினிட்ஸில் என்ன மாதிரியான ஒரு மொமெண்டம்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வச்சிட்ருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். சரியா,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 19,675 சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற இடம் வந்து 19,650. ஸோ 19,650க்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உடச்சி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து 19,600 இந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கேயும் உடச்சி கீழே இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு எங்கே வரலாம் 19,550 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்களேன். சப்போர்ட்டாக எடுத்தால் கூட எங்கே தான் வரணும், ஃபஸ்ட்டு 19,580, அடுத்த சப்போர்ட்டு 19,550 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா. இதே ஹையில் போகுது அப்படின்னா, அதாவது இன்னிடேயோட ஹையை தாண்டுது 19,675க்கு மேலே மூவ் ஆகுச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,760ஐயும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 19,850 ரீஜனையும் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த இன்பிட்வீனில் இருக்கிற 2 ரவுண்ட் நம்பர் 19,700 19,800 2 லெவல்லையுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நடந்துக்கோங்க. அதாவது அந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட சி சைடு போயிருந்தாலோ இல்லை பி சைடு போயிருந்தாலோ அதை டிசைட் பண்ணி க்ளோஸ் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் ஈஸியான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு காமிக்கிறதுக்கு பிரகாசமாக இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு இந்த வீடியோட கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. நான் அந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இன்னும் வேறு ஏதாவது கண்டென்ட் இதில் ஆட் பண்ணணும், இன்னும் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் இதில் நான் ஃபர்தராக ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.